ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி 4 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீசர் உள்ள திங்ஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஹப்படாக இருந்தது. அதுக்கு நடுத்தட்டில் வந்தாச்சு. இங்கே இருக்க தட்டு எல்லாத்தையுமே கழுவி காய வச்சிருக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் வைக்கலான்னு சொல்லிட்டு அது கீழே வெஜிடபிள் செக்ஷன் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா உள்ளே மறுபடியும் வெஜிடபிள்ஸ் புளி எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு வெளியே லைசால் போட்டு ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் தென் ரேக்ஸ் எல்லாமே காஞ்சிச்சு. ஸோ அதே மறுபடியும் தொடச்சிட்டு மேலே ஃப்ரிட்ஜ் மேட் போட்டுட்டேன். அண்ட் ஃப்ரிட்ஜில் ரொம்ப திங்ஸை போட்டு டம்ப் பண்ணாதீங்க. நான் வந்து பேசிக்காக திங்ஸ் மட்டும் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். லைக் மாவு, கொத்தமல்லி, புதினா, அண்ட் கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை, பால், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ரொம்ப தேவையில்லாமல் அன்வான்ட் திங்ஸ் எதுவுமே வைக்க மாட்டேன். ஃப்ரிட்ஜை போட்டு டம்ப் பண்ண மாட்டேன். அண்ட் இந்த ரேக்கில் வந்து சீஸ், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ் அதெல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் இதில் வச்சாச்சு. பால் கூட அதில் தான் வச்சுருப்பேன். அண்ட் சைடு ரேக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஃபுல்லாக கொஞ்சம் எக் இருக்கும், அந்த பட்டரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹர்ப்ஸ் எல்லாமே இருக்கும், சாஸ் பாட்டில்ஸ், சாக்லேட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த சைடில் வந்து வச்சுருப்பேன். ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் தென் வெளியும் ஃபுல்லாக பாலின் போட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். மேக்னெட்டும் மாட்டியாச்சு. மேலேயும் வச்சாச்சு. அவ்வளோதான்.